பகைவருக்காக ஜெபிக்கவா? பிரைஸ் லார்ட். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 5:44. நம் அன்பர் இயேசு தன் திருவாய் மலர்ந்து கூறின இந்த இறை வார்த்தைகள் மிகவும் வல்லமை வாய்ந்த வார்த்தைகள். நமது இதயத்தை குத்தி கிழிக்கக்கூடிய வார்த்தைகள். நம்மில் அநேகர் மற்றவர்கள் நம்மை குறித்து அவதூறாக பேசியதாலும் நமக்கு எதிராக செயல்பட்டதாலும் மிகவும் வேதனைப்பட்டு கலங்கிய நிலையில் காணப்படலாம். நான் அவங்களுக்கு நல்லதானே செஞ்சேன், பின் ஏன் என் குடும்பத்தை பற்றி அவங்க தரக்குறைவாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்று வேதனைப்படலாம். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர், மகனே மகளே, உன்னை துன்புறுத்தியவர்கள் வீட்டில் பெரிய பிரச்சனைப்பா, திருமணம் ஆயிட்டு போன கணவனுடைய கொடுமை தாங்க மாட்டாமல் அவங்களுடைய பொண்ணு அவங்க வீட்டுக்கே வந்துருச்சு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாயா என்று கேட்கிறார் என்று வைத்து கொள்வோம். நம்மில் எத்தனை பேர் நல்லா வேணும், என் குடும்பத்தை கெடுத்தாங்கல்ல, அதனால இப்போ அவங்க மக கஷ்டப்படுறா, இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்கிறோமா? அல்லது ஆண்டவரே, என்னால் அவங்க பேசின பேச்சையெல்லாம் மறக்கவே முடியலப்பா, மன்னிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியலையே, அதனால நீங்கள் தான் அவர்களது மகளுக்காக ஜெபிக்க தேவையான மனதை எனக்கு கொடுக்கணும் என்று சொல்கிறோமா? யோசிப்போம். தான் பார்த்து பார்த்து உருவாக்கின தன் மக்களே இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொன்ன பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, லூக்கா 23:34 என்று தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காக ஜெபித்தாரே. அதனால்தான் அவரால் தைரியமாக நம்மிடம் சொல்ல முடிந்தது, உங்களை துன்புறுத்துபவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று. ஆம் அன்பானவர்களே, அவரின் சீடர்களாகிய நம்மால் அவரை போல் நம் பகைவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை, ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, உம்மை போல நாங்களும் அவங்கள மனதார மன்னிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், அவங்க வீட்டில் இருக்கும் இந்த பிரச்சனையை தயவுசெய்து தீர்த்து வைங்கப்பா என்று நம்மால் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும் என்றால் நாம் தைரியமாக சொல்லலாம், நான் கிறிஸ்துவின் உண்மையான சீடன் என்று. ஆனால் இது மிகவும் கடினமான காரியம். மனதின் ஒரு ஓரத்தில் அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும் அநேகருக்கு. அதனால்தான் இயேசு சொல்கிறார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37-39 வரை. இவ்விரு கட்டளைகளும் திருச்சட்ட நூல் முழுமைக்கும் அடிப்படை என்று கூறுகிறார். உன் ஆண்டவருக்கு உன்னிடம் உள்ள அனைத்து பொருட்களையும் காணிக்கையாக கொடு என்று சொன்னால் ஒருவேளை மக்கள் கொடுத்து விடலாம், அது முக்கியமில்லை, எனக்கு அவர்களின் மன்னிக்கும் மனம்தான் முக்கியம் என்பதற்காகத்தான் அவர் மனதில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். வெளியரங்கமாக நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் பகைவர்களின் வீடுகளுக்கு கூட செல்லலாம், ஆனால் மனதில் பகைமையை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கும். அது வெளியில் யாருக்கும் தெரியாதே, மனதை பார்க்கக்கூடிய ஆண்டவருக்கு மட்டும்தானே அது தெரியும். 1 சாமுவேல் 16:7. ஆகவே ஆண்டவரை முழு இதயத்தோடு, ஒரு புள்ளி கூட பகைமை காணப்படாத இதயத்தோடு அன்பு செய்வோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். பகைவர்களுக்காக ஜெபிக்க சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, என்னை துன்புறுத்துபவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனதை பெற வேண்டும் என்ற ஆர்வம் என்னில் காணப்படவும், அதற்காக பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடவும், அவரின் தூண்டுதலின்படி பகைவர்களுக்காக ஜெபிக்கவும் தேவையான மனதை எனக்கு கொடுக்க வேண்டுகின்றேன். இவ்வுலகிலேயே எத்தனையோ பேர் உம்மை இடம் வேண்டி அநேகரை மன்னித்திருக்கிறார்களே, என்னை சுற்றிலும் இருப்பவர்கள் கூட இந்த மாதிரி காரியங்களை செய்து உம்மை பிரியப்படுத்தும் பொழுது நானும் தகப்பனே, அப்பா, அந்த தேவ மனிதர்களைப் போல உம்மிடம் நான் ஜெபித்து உமது அருளை பெற்று நான் மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டிய மனதை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன்.